எழுவதை பார்த்தால் மனவேதையாக இருக்கிறது. நான் பிரம்மச்சாரி துருளா சொல்லக்கூடிய நாரத மகமுனி வந்தான். சுவாமி பலகாலமாக எதிர்பார்த்து வறுமையா ஒரு மலர் என்றால் என்ன இருக்க வேண்டும்? மனம் இருக்க வேண்டும். ஒரு மலர் என்றால் மனம் இருந்தால் தான் புகழ். இனி தீர்க்க சுமங்கலி என்று வாழ்த்தினீர்களே, எதை கண்டு வாழ்த்தினீர்கள்? மஞ்சள் குங்குமம் வாடவில்லை,
பூவோடு பொட்டோடு இருக்க வேண்டிய ஒன்றை அந்த மஞ்சள் முகத்தை பார்த்து தீர்க்க சுமங்கலி மமாயிர பார்க்கிறேன். என் கணவர் மாண்டு கிடக்கின்றார். நாராயண அப்படி நாராயண. இருக்கையில் என்னை தீர்க்க சுமங்கலி என்று வாழ்த்தி விட்டீர்களே உண்மைதான் சுவாமி. உங்கள் வாழ்த்துதல் பொய்யாக கூடாது. அதனால் தேவரின் வாக்கு பொய்யாக கூடாது. அதற்காக என் கணவருக்கு உயிர் கொடுங்கள். நான் பிரம்மச்சாரி, இதெல்லாம் சுற்றக்கூடியவன். என்னால் உயிருக்கு தன்மை கிடையாது. அதனால் நீ வேறு அழைப்பார், நான் வருகிறேன். என் கணவருக்கு உயிர் கொடுக்காவிட்டால் இந்த பிணத்தை எடுப்பேன், உங்களுடனே நடப்பேன். ஏன் நாரதர் பொய்யுரைத்தார் என்று திருலோகத்திலும் சொல்லிவிட்டு வருவேன். நாராயண நாராயண. கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதை போல் இருக்கிறது. உன் கணவருக்கு உயிர் வேண்டும். அதுதானே நான் ஒரு எளிய உபாயத்தை சொல்லுகிறேன் சுவாமி. அதை பின்பற்றினால் சீக்கிரம் நடந்துவிடும். வாங்கி உண்மையாக இந்த உபாயத்தை சொல்லி என்னை தப்பிக்க வைத்து விடுங்கள். நான் போய் பார்த்துட்டுமா? நாராயண வரும்போது உஷார் என்று சொல்லி நீ உஷாராகிக் கொள்ள வேண்டும். நாராயண அப்படி இருந்தாலும் இதற்கு சாலையில் வந்து வீணைகளை கேட்கிறேன். பூலோகம் சென்றாய், அதிசயத்தை பார்த்தாயா? என்ன அதிசயம் அது? இரண்டு வண்டியில் ஒரு முள்ளைக்கு போய் கொண்டிருக்கிறது. என்ன அதிசயம்? ஒரு வண்டியில் அப்பா, உங்கள் படைப்பிலே இல்லாத ஒரு ரகசியம் பார்க்க வேண்டும் அல்லவா? இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. என்னோடு வாருங்கள்.
சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா. உண்மைதான் தீர்க்க சுமங்கலி பவா என்றால் பூவோடும் புட்டோடும் கட்டிய கணவனோடு 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக வாழ வேண்டும். என்ன கணவர் இல்லையே? இல்லையா? என்ன நடந்தது? நாராயணா, என்ன இது சோதனை? நெற்றிலே மஞ்சள் குங்குமத்தோடு மங்களகரமா இருப்பது நாள் வாழ்த்தினேன். இது என்ன சோதனை? அடே நாரதா, எங்கடா இருக்கின்றாய்? உன்னை நம்பி வந்தேன். ஆச்சா வந்ததாலே ஒன்றும் நடக்கவில்லை. சரி, ஒன்றால் முடியவில்லை. என்னால் முடியவில்லை. அதோ பாருங்கள், அதோ தெரிகிறதே வன்னிய மரம். அந்த மரத்தடியிலே அமருங்கள். படைக்கும் தொழில் இப்போது இல்லை. இப்பொழுது இல்லையா? உங்கள் கணவனுக்கு உயிர் வந்தால் யாருடைய படைக்கும் தொழில்? உன்னாலல்லவா எனக்கு இந்த தொல்லை. நான் புண்ணியவான். எங்கே போகிறார் சுவாமி? வன்னிய மரத்தடியே போகிறார். ஆறு முகம் இருக்கிறாரான்னு பாருங்க. அவர் இருக்க மாட்டார். ஏற்கனவே அவர் எரிஞ்சிட்டார். நீ போய்வா. தேவையில்லாத ஒருவரை பற்றி கேட்கிறார். அடுத்து ஒருவர் வருவார். அவரை பார்க்க வேண்டும். தெரியுமா? ஆகட்டும். அசல் படிகளுக்கும் தொழில் புரியக்கூடிய சிவபெருவனாக வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் அதிகாலையில் நாரதன் ஓடி வந்தான். பாதத்தை வணங்கினான், ஆசிர் பெற்று சென்றான். ஆனால் மீண்டும் வீணாக இருக்கிறது. என்ன விட்டு நாரதா, அதிகாலை ஓடி வந்தாய், பாதத்தை பணிந்தாய், நல்லாசிர் பெற்ற சென்று நீ மீண்டும் கையை நாடி வர காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன தெரியுமா? என்ன? பூலோகம் சென்றே ஒரு அதிசயத்தை கண்டு. பூலோகம் சென்று ஒரு அதிசயத்தை பார்த்தா அங்கே ஒரு பெண் என்னை பார்த்தாள். உன்னை பார்த்தாளா? என்ன கேட்டாள் தெரியுமா? என்ன கேட்டாள்? 10
காலில் 10 காலில் 8 கால் போனால் ஆ, களத்திற்கு மேல் 2 கால் என்றார். 10 காலில் 8 கால் போனால் களத்திற்கு மேல் 2 கால். அது என்ன கால்? என்ன காலாய் இருக்கும்? நாரதா, இந்த கேள்வி யார் உன்னிடத்தில் சொன்னது? ஒரு பெண் கேட்டார். அந்த பெண்ணிடத்தில் கேட்டு இதற்கு விடையை கண்டறியலாம். புறப்படு போகலாம். அப்படியா? ஆமாம். உன் தலையெழுத்து எப்படியோ யாருக்கு வருவீர் என்று வடிவேல் விட வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். யார் வருகின்றாரோ எப்பொழுது வருவாரோ? பரபிரம்ம வர ஏய் நாரதா, வருகிற ஒரு முக்கண்காரி உஷார் ஒத்துக்கல தேங்கிஸ்கல வாழ்த்துங்கள் சுவாமி. தீர்க்க சுப மாங்கல்ய பவ, தீர்க்க சுப மாங்கல்ய பவ, தீர்க்க சுப மாங்கல்ய பவ. காதலாதி ஓதிலார் தம்மை நெஞ்சில் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதை நாமும் நமச்சிவாயவே. இறைவா 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 இறைவா, இறைவா. போன்றது ஈசை எந்தை இணையடி நிழலே. தீர்க்க சுப மாங்கல்ய பவ. நீ இன்று முதல் மஞ்சள் குங்குமத்தோடு நீடூடி காலம் வாழ வேண்டும் என்று மனதார வாய்த்திருக்கின்றேன். ஆமாம். யார் இருந்தால் இருக்க முடியும்? கணவன் இருந்தால் இருக்க முடியும். என் கணவர் மாண்டு போயிருக்கிறாரே, எப்படி சுவாமி? என்ன உன் கணவர் இறந்து விட்டாரா? டேய் நாரதா, இங்கே வா. பூலோகத்தில் ஒரு பெண்ணானவள் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால் அதற்குண்டான பதிலை தெரியவில்லை என்று என்னிடத்தில் சொன்னால் 10 காலில் 8 கால் போனால் களத்திற்கு மேல் 2 கால் என்று. அது என்ன கால்? என்ன கால் என்று எனக்கே தெரியாமல் தான் உன்பின் தொடர்ந்து வந்தேன். ஆனால் முக்கண்காரி மூலாதார பொருள் சடாச்சரன் சர்வேஸ்வரன் கிருபாகரன் உனக்கே தெரியாதா? தெரியவில்லை. ஆனால் அந்த பெண்ணானவள் என்னை வணங்கியதால் அவளுக்கு தீர்க்க சும மாங்கல்ய பவன் என்று வாழ்த்தி விட்டேன். பார்த்து விட்டாய்? ஆனால் கணவன் இல்லை, எப்போ எழுப்பி தர சொல்லுகிறாளடா? வேற என்னவா? முழு முதற் கடவுள் நீங்கள் தான். ஆமாம். எழுப்பி கொடு. என்னால் முடியாதடா. ஏன் முடியாது? முடியாது. படியலுக்கு வேண்டுமோ என்னுடைய தொழில். அது என்னால முடியாது. சிருஷ்டி திதி சங்காரம் என்ற முத்தொழுக்கு தலைவன் நான் தான். அது மட்டும் என்றால் பாலகிருஷ்ணன் தான்.